வணக்க மக்களே, இந்த வீடியோல ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் தான் பார்க்க போறோம். இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க்கை யார் வின் பண்ணிருக்கா, அது யாருக்கு போயிருக்கு, எந்த கண்டஸ்டன்ஸ்க்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க் போயிருக்கு, அந்த பாஸ் போயிருக்கு அப்படின்னு அந்த வீடியோல பார்க்க போறோம். கூடவே ஒரு ஹாப்பி நியூஸ் காத்திருக்க மக்களே, அதையும் சொல்றேன். மறக்காம இந்த வீடியோ புதுசா பார்க்கக்கூடிய ஆட்கள் நம்ம சேனல் புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ் போட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி அப்டேட்ஸ் உடனுக்குடன் போடுறது நமக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். மறக்காம ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. சோ முதல்ல இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க் பத்தி நம்ம பேசலாம். இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க் வாரம் பாத்தீங்கன்னா ரெண்டு மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டு டாஸ்க் வைக்கிறாங்க. அது ரெண்டு டாஸ்க்லயுமே வின் பண்ணிருக்கணும். எது மெஜாரிட்டியோ ரெண்டு டாஸ்க்ல வின் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ டாஸ்க் அந்த டீமுக்கு போகுது, பெண்களா ஆண்களா அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த டைம் ரெண்டு டாஸ்க்லயே ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் வின் பண்ணிருக்காங்க. நேற்று நடந்த அந்த குடுவையில சுத்தக்கூடிய அந்த பளிங்கி சுத்துறதுலயும் ஆண்கள் தான் அஞ்சு பலுங்கியை கொண்டு போய் சேர்த்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க் முதல் டாஸ்க் வின் பண்ணிருந்தாங்க. இன்னைக்கும் இரண்டாவது டாஸ்க்ல பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் அந்த இதை வின் பண்ணிருக்காங்க. சோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க் ஆண்களுக்கு தான் போயிருக்கு அப்படிங்கிறதான். சோ இதுல யாருக்கு இந்த பாஸ் கொடுத்திருக்காங்க, இந்த நாமினேஷன் பாஸ் யாரு கொடுத்திருக்காங்க அப்படின்னா பெரிய ஷாக்கிங்க. ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வருத்தம் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா மக்கள் அதிகமா வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஆட்கள் ரெண்டு பேரு. ஒன்னு பாத்தீங்கன்னா சாச்சனா, இரிட்டேட்டிங் கேரக்டரா பாத்தீங்கன்னா சாச்சனா. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனந்தி, சாச்சனா, சிவகுமார் இந்த மாதிரி ஒரு சில ஆட்கள்லாம் வீட்டை விட்டு அனுப்புனா நல்லதானே. ரொம்ப இரிட்டேட்டிங் கேரக்டரா இருக்கக்கூடியது ஆனந்தி, இப்போதைக்கு சிவகுமார், சாச்சனா, இந்த மூணு கேரக்டர் தான். சரிங்களா, இந்த மூணு கேரக்டர்ல ரெண்டு கேரக்டர் தப்பிச்சிடும். டபுள் எவிக்ஷனா இருந்துச்சு அப்படின்னா வர்ஷினி வெங்கட்டும் சாச்சனாவும் விக்கெட் அவுட் ஆயிரும். ஆனந்தியை காப்பாத்திட்டாங்க. கண்டிப்பா இந்த வாரத்துக்கு பாத்தீங்கன்னா ஆனந்தி எவிக்ஷன் கிடையாது. இப்ப லாஸ்ட்ல இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா தர்சிகா, வர்ஷினி வெங்கட், சிவகுமார், சாச்சனா, இந்த நாலு பேர் தான் பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல இருக்காங்க. பட் இதுலயும் பாய்ஸ் டீம் ஃப்ரீ பாஸ் பாத்தீங்கன்னா சிவகுமாருக்கு கொடுத்து சிவகுமாரை காப்பாத்திட்டாங்க. இந்த வாரம் டபுள் எவிக்ஷனா இருந்தா வர்ஷினி வெங்கட், சாச்சனா வெளியே போயிருவாங்க. சிங்கிள் எவிக்ஷனா இருந்தா சாச்சனா வெளியே போயிருவாங்க. சோ மகாராஜாவோட இன்ஃபுளுன்ஸ்ல சாச்சனா வெளியே போகாம வர்ஷினி வெங்கட் வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறது உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போட்டுவிடுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாச்சனா வெளில போனா நமக்கு ஹாப்பி நியூஸ், ரொம்ப ஹாப்பி நியூஸ். அதுவும் 24 லைவ் பாக்குறவங்க காதெல்லாம் கொஞ்சம் டாக்டர்கிட்ட போது மிச்சப்படும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். சோ இந்த ஆண்கள் கரெக்டா சிவகுமாருக்கு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்து காப்பாத்தி விட்டதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. சாச்சனா எவிக்ட் ஆனா எவ்வளவு ஹாப்பியா இருப்பீங்க. டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறது தெரியும். இந்த வாரம் டபுள் எவிக்ஷனுக்கு தான் வாய்ப்பு அதிகம். வர்ஷினி வெங்கட், சாச்சனா ரெண்டு பேர்ல யாராவது வெளியே போங்க. அதுல சாச்சனாவை காப்பாத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். மக்களை மறக்காம லைக் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணீங்கன்னா ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.